ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வெல்கம் பேக். நான் உங்கள் ஆர்ஜே ஏலியன். நேற்று நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் நாம் என்ன பண்ண போகிறோம், நான் யார், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கு நான் பேர் நான் அப்படின்னு வச்சுருந்தேன். நான் அப்படின்னும் போது நான் என்னை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இதில் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு நான் இங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன். இதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ நேத்தோட தொடக்கமாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான். ஸோ நான் அப்படின்னா என்னம்மா, என்ன சொல்ல வர அப்படின்னா, எல்லாருக்குமே நான் அப்படின்னும் போது 2 கேள்வி தானாகவே தோணும். அவங்களுக்குன்னு என்ன கேள்வி தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யார், நான் எப்படி இருக்கணும். கேள்வி எல்லாருக்குமே தோன்றது தான், நான் யார், நான் எதுக்கு தான் பிறந்தேன், என்ன தான் பண்ணுறதுக்காக பிறந்தேன், என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நான் யார் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அது ஸ்கூல் படிக்கும் போது தெரியாது, காலேஜ் படிக்கும் போது தெரியாது, வேலைக்கு போகும்போதும் தெரியாது. அப்போ எப்போ தான் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் மண்டையில் டங்குன்னு அடித்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். அன்னைக்கு ஒரு நாள் தோணும், நான் யார், எதுக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எதுக்கு ஓடுறேன், எதுக்கு படித்தோம், எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம், எதுக்காக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு உண்மையாகவே பிடிச்சி தான் செய்கிறோமா, இல்லை அவங்களோட சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல், இல்லை ஃபினான்ஸ்க்காக நான் போய் தான் ஆகணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்கலாம். அப்போ நாமளாக வாழறதுக்காக இங்கே பிறக்கலையோ, யாரோ ஒருத்தர் வாழ்கிறதுக்காக நாம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கணுமோ அப்படின்ட்டு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஞான உதயம் வரும். அது ஞான உதயமான்னு எனக்கு தெரியல, திடீர்னு ஒரு நாள் ஒரு ஹிட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு இப்படிலாம் எனக்கு ஹிட் ஆகுது அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி தோன்ற அன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி எல்லாருக்குமே யோசனை வரும். எப்போ யோசனை வரும்னா, காலையில் போய் உட்காரும் போது யோசனை வரும். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த யோசனை வரும். அந்த நேரத்தில் அந்த இடத்துல கண்டிப்பாக வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஒரு நாள் வந்துச்சு. என்ன அங்கே வந்துச்சா அப்படின்லாம் கேட்காதீங்க. பட் எனக்கும் ஒரு நாள் டங்குன்னு ஒரு யோசனை வந்தது. நான் யார், எதுக்காக இதை படித்தேன், எதுக்காக வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், எதுக்காக ஓடுறோம், ஓடி வரோம், எதுவுமே புரியலை. ஸோ அப்போ தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், இதில் காசு வருமோ வராதோ என்னமோ. அப்போ அடுத்த கேள்வி இன்னொன்று, எனக்கு பிடிச்சது என்னது, அதுவே எனக்கு தெரியலையே. நான் ஒரு காமனான ஆவரேஜ் கேர்ள் தானே. அப்போது சின்ன வயசுலேருந்து எல்லாருமே ஸ்கூலுக்கு போனாங்க, நானும் ஸ்கூலுக்கு போனேன். எல்லாருமே காலேஜுக்கு போனாங்க, நானும் காலேஜுக்கு போனேன். இப்போ எல்லாருமே பண்ணுறாங்கன்னு தானே நானும் பண்ணேன். அதே மாதிரி தானே எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் இருப்பீங்க. எல்லாருமே பண்ணுறாங்கன்னு தானே நாமளும் பண்ணோம். அப்போ என்னடா இது, நம்மளுக்கு பிடிச்சது என்னது, அது என்ன, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது கண்டுபிடிக்கவே கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ நான் நிறைய தேடினேன், எனக்கு பிடிச்சது என்னவா இருக்கும். ஒருவேளை நான் நல்லா வரைவேணும், ஒருவேளை நான் நல்லா பாடுவேணும், ஒருவேளை நான் நல்லா ஆடுவேணும். பட் எது பண்ணுறேனோ இல்லையோ எல்லார்கிட்டேயும் நல்லா கதை பேசுவேன். உட்காந்து டாப்பிக்கே இல்லாமல் பேச சொன்னால் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் எனக்கு இன்னொரு மணி அடிச்சுது, ஏன் நம்ம பேசக்கூடாது அப்படின்ற மணி. அதனால தான் இந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணேன், நான் பேசுகிறதுக்காக. அதனால தான் இப்போ நான் அப்படின்ற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நல்லா பேசுகிறேன் அப்படின்லாம் எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னொருத்தவங்கள எங்கேஜாக வச்சுக்க முடியும். அவங்க வேறு எதையும் டிஸ்ட்ராக்ட் ஆகி யோசிக்காத அளவுக்கு என்னால் பேசிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ நான் அப்படின்னும் போது, நான் யார் அப்படின்னும் போது எனக்கு தோணுனது, சரி நமக்கு பிடிச்சதை நம்ம செய்வோம், இதனால் நன்மை இருக்கோ இல்லையோ என்ன நடக்குமோ, எனக்கு பிடிச்சது பேசுறதுப்பா, நான் பேசுகிறேன்.
அதை பிடிச்சவங்க கண்டிப்பாக கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ கேளுங்க. பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக குட் லிசனர்ஸும் இருப்பீங்க. ஸோ அவங்களும் கண்டிப்பாக கேளுங்க. அடுத்த கேள்வி, நான் எப்படி இருக்கணும்? இது ஒரு முக்கியமான கேள்வி அண்ட் பெரிய கேள்வியும் கூட. இதில் தான் வந்து எல்லாமே சூழ்ந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி நான் பெரிய கேள்வின்னு சொல்கிறேன்னா, சிலருக்கு வந்து நான் எப்படி இருக்கணும்னா, சிலர் வந்து சொல்லுவாங்க, குறிப்பாக பெண்களை கேட்டிங்கன்னா, இன்க்ளூடிங் மை செல்ஃப், எல்லாரையும் கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப இளமையாக இருக்கணும், எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் போடாமல் இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும், அப்படி இப்படின்ட்டு நிறைய வரும். நான் இவ்வளோ வெல்த்தியாக இருக்கணும், இவ்வளோ காசு பணம் என்கிட்ட இருக்கணும், இவ்வளோ பங்களா இருக்கணும், அப்போ தான் நான் இப்படி இருக்கணும், 4 பேர் மதிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த 4 பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுற்றி அந்த பேசுகிற 4 பேர் இல்லவே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க? இப்போ என்னை சுற்றி இந்த 4 பேர் இல்லை அப்படின்னா நானாக ஒரு பெண்ணாக இருப்பேன் இல்லையா? அதுதான் நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கணுன்றத நான் உணர்றேன். இந்த சொசைட்டி இல்லாமல், என்னை பற்றி ஜட்ஜ் பண்ணுறவங்க இல்லாமல், இந்த 4 பேர் இல்லாமல் நானாக ஒரு பிம்பமாக ஒன்று இருப்பேன் இல்லையா? அதுதான் நாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறது, ஆசைப்படுறதும் கூட. நான் ஏதாவது பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீ பொம்பளை பொண்ணு, நீ ஏன் இப்படி பண்ணுற, இந்த நேரத்துக்கு மேலே நீ ஏன் வெளியே வர, யாரை கேட்டு வெளியே வர, எப்படி நீ போவ, யாரை கேட்டு வெளியே போவ, யார் கூட போவ, எதுக்காக போகிற, அப்படி இப்படின்னு 1008 கேள்வி. இதுலேயும் பசங்க வந்து சலைச்சவங்க கிடையாது. பசங்களுக்கும் நிறைய கடமைகள் அப்படின்ற பேரில் இருக்குது. பொண்ணுங்களுக்கு வந்து தடைகள் அப்படின்னு இருக்குன்னா, பசங்களுக்கு கடமைகள் அப்படின்ற சுமைகளை வந்து கொடுத்துடுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ படிக்கணும், வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், உனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும், காரு வாங்கணும், மறுபடியும் ஒரு வீடு வாங்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அப்படின்ற ஒரு சுழற்சிக்குள்ளேயே ஆண்கள் அடங்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து கடமை கடமை, இது உன் கடமை, நீ தான் செஞ்சாகணும், உன் குடும்பம் நீ தான் பார்த்தாகணும் அப்படின்ட்டு ஆண்களுக்கும் வந்து இந்த சமுதாயம் வந்து கடமை அப்படின்ற பவுண்ட்ரியை வந்து வச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பெண்களுக்குமே வந்து தடைகள், நீ இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணால் இதுவாயிடும், அப்படி பண்ணால் இதுவாயிடும்ன்ற பவுண்ட்ரி இருக்க மாதிரி ஆண்களுக்கும் சலைச்சது கிடையாது இந்த சமுதாயம். எல்லாருக்குமே வந்து தேவையான அளவுக்கு நல்ல ஒரு பவுண்ட்ரியை வந்து செட் பண்ணியிருக்கு. எப்போ நம்ம அந்த பவுண்ட்ரியை உடச்சிக்கிட்டு வெளியே போய் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அப்படின்றாங்களோ வந்து, எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒரு தேவையில்லாத அமைப்புக்குள்ளே வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமோ, சிக்கிக்கிட்டோமோ அப்படின்னு தோணும். ஒரு வகையில் வந்து சிலருக்கு வந்து அந்த ரொட்டீன் வந்து பழகி போயிருக்கலாம், பிடிச்சி போயிருக்கலாம். அதுதான் என் வாழ்க்கை, இப்படி தான் ஏன் இருக்கணும், இந்த கோட்பாட்டுக்குள்ளே தான் ஏன் இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகுலர்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கெடியூல்டு லைஃப்னு வச்சுக்கோங்களேன். சிலருக்கு வந்து அப்படி இருக்கிறது தான் பிடிக்கும். இப்படி ஒரு லைஃப் இருந்தால் தான் வந்து நல்லது, சொசைட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிருக்காங்க. நினச்சதுனால தான் இவ்வளோ வருஷமாக அது ரெகுலராக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் அப்படி நினச்சவங்க இதே நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ்ன்னு இருந்தாங்க இல்லையா, அதாவது குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்ற அந்த ஆன்சிஸ்டர்ஸ் வந்து அப்படிலாம் நினச்சதுனால தான் நம்மளுக்கு ஒரு ரெகுலாரிட்டி வந்தது. இப்போ இந்த பவுண்ட்ரியை வந்து நம்ம உடைச்சிட்டு மறுபடியும் நான் என்னோட ஆன்சிஸ்டர் மாதிரியே போகிறேன் அப்படின்னும் போது அந்த குரங்கு வாழ்க்கை நம்மளுக்கு அடாப்டபுளாக இருக்குமா, அதே மாதிரி நம்ம இருப்போமா அப்படின்றதும் வந்து ஒரு கேள்விக்குறி தான். நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு பிடிச்சதை நான் எப்படி தான் செய்யறது, சரி ஒரு வாட்டி பவுண்ட்ரியை தாண்டி தான் பார்ப்போம், அது நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதையே எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளால் முடியும், எல்லாமே முடியும் அப்படின்னு நினச்சி பண்ண ஆரம்பித்தோம்னா எல்லாமே முடியும். நான் ஒரு 10 நிமிஷம் தான் பேசலாம், ஒரு பாட்காஸ்ட் வந்து 10 நிமிஷம் தான் போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இதை பற்றி பேச ஆரம்பித்த உடனே நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி கண்டிப்பாக நம்ம நாளைக்கும் நான் அப்படின்ற எபிசோட் கண்டிப்பாக தொடரும். ஸோ இந்த எபிசோடில் நிறைய நான் அப்படின்ற பற்றி கண்டிப்பாக பேசலாம். அதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்க மக்களே ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. மழை இருக்குது,
இன்னும் ஒரு 7 நாளைக்கு மழை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. மரமெல்லாம் விழுந்துருக்கு, நிறைய எலக்ட்ரிக் கேபிள்ஸ் எல்லாம் விழுந்திருக்கு. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேஃபாக வீட்டில் இருங்க. பட் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, until then stay tuned. Bye for today. நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம்.